الحمد لله الصلاة والسلام على من لا نبي بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கணியத்திற்குரிய எல்லாம் அல்லா ஜல்லஷானு தஆலா நல்லடியார்களே, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஹஜ் பெருநாளை அல்லாஹ் நம் அனைவரையும் குடும்பத்தோடு கொண்டாடுவதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அந்த ஹஜ் பெருநாள் என்பது இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நோன்பு பெருநாள் எந்த இடத்துல தொழுக வைக்கப்பட்டதோ அதே இடத்தில் தான் ஹஜ் பெருநாளுக்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் காலையில் 6:45 தக்பீர் கட்டப்பட்டு ரொம்ப லாங்கு 5 மணிக்கு ஃபஜ்ரு, மிஞ்சி மிஞ்சி போனாலும் 6 மணிக்கு தொழுக வைக்கணும். 6 மணிக்கு தொழுக வைக்கிறாட்டி 6:15 வைக்கணும், 6:45 6:30 வைக்கணும். அதையெல்லாம் தாண்டி 6:45 கொண்டு போய் வச்சிருக்கு. ஏன்னா மக்கள் குடும்பத்தோட வரட்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புக்காகத்தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் விடுவோம் அப்படின்னு. ஆனா இதுலேயும் நீ ரிலாக்ஸேஷன் கேட்டு நாங்க கிளம்பி வர்றதுக்கு லேட்டாக தான் ஆகும்னு நினைச்சிங்கன்னா நீங்க தான் வெயிலில் கடந்து மாறணும். கடுமையாக காலைல 6 மணிக்கெல்லாம் வெயில பாருங்க, சுள்ளுன்னு அடிக்குது, அதுல உக்காந்துருக்கணும். அதனால அந்த இதெல்லாம் விட்டு காலையில் ஃபஜ்ருக்கு சீக்கிரமே கிளம்பி நீங்க வந்து இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த பெருநாளுக்கு எதையுமே சாப்பிடாமத்தான் திடலுக்கு வரணும். நீங்க ஒண்ணுமே அதுக்காக தண்ணி குடிக்க கூடாதான்னு கேட்டுறாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய நாளில் முதலில் தொழுவோம், அப்புறம் போய் சாப்பிடுவோம், அப்புறம் தான் அறுத்து பலியிடுவோம் என்றாங்க. அதனால முதலாவது அந்த நாள்ல ஃபஜ்ர் பெருநாள் தொழுகை தான் ஃபஜ்ருக்கு அடுத்து தொழப்பட வேண்டிய தொழுகை செயலே அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால முன்கூட்டியே பெறப்பட்டு வந்து இன்ஷா அல்லாஹ் பெருநாளுக்கு 6:45 அடுத்து ரொம்ப முக்கியமாக வருகிறதுக்கு ஒரு வழியும் போறதுக்கு ஒரு வழியும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளத்தில் ஒரு உறுதியோடு வாருங்கள். 2 நமக்கு இப்பொழுது தேவை. உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் சீரழிக்கப்படுவதற்கு ஒரு தலைமைத்துவம் இல்லாதது, அது நமக்கு இப்ப ரொம்ப முக்கியம். உணர்றோமோ உணரலையோ, தலைமை இல்லாமல் வெற்றிய முஸ்லிம்கள் ருசிக்கவே முடியாது. முஸ்லிம்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் முஸ்லிம்களுடைய பொருட்களையும் முஸ்லிம்களுடைய மானங்களையும் மரியாதைகளையும் பெண்கள் பாதுகாப்பையும் உறுதி செய்யவே முடியாது. இது எப்படி வேணாலும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் இதுதான் உண்மை. ஏனென்றால் யூதர்கள் அப்படித்தான் பட்டு 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 அல்லாஹ்விடத்துல வந்து கேட்டார்கள். வகால லஹும் நபியும், ஒரு நபி வழிகாட்டுகிறார். அந்த நபி இடத்துல கேட்கிறார்கள், எங்களுக்காக ஒரு ஆட்சியாளரை கொண்டு வா, கொடுக்க சொல்லி அல்லாஹ்விடத்துல ரிக்வெஸ்ட் பண்ண சொல்லுகிறார்கள். யாரு? ஏன் போற பக்கம்லாம் அடிக்கிறான், மிதிக்கிறான், பெண்களை மானபங்கப்படுத்துறான், சொல்லணும்னா துயரத்துக்கு ஆளாக்குறான் எல்லாரும். ஆனால் நபி இருக்கிறார், வழிகாட்டுகிறார், ஆனாலும் தடுக்க முடியல. என்ன நபியால என்ன முடியும்? உபதேசம் தான் பண்ண முடியும். ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள்ள நின்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு பாதுகாப்பு வழங்க முடியுமான்னா அதுக்கு ஆட்சியாளர் தான் தேவை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியை விட்டுட்டு போன உடனே முஸ்லிம்கள் எடுத்தது ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தார்கள். அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாலே நியமிச்சுட்டு போயிட்டார். உமர் தான் ஹலீஃபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறதுக்கு முன்னால 2 நாள் துடிக்க துடிக்க உயிரோடு ரத்தமும் சதையுமாக கீழே மண்ணுல கடந்து பிறந்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்தை அப்படியே விட்டுட்டு போல கூப்பிட்டு ஆட்சியாளர் நியமிக்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத் செய்வதற்கான மசூரா கமிட்டியை அமைச்சிட்டு போனார்கள். எப்பொழுது மீண்டும் இந்த உம்மா ஹலீஃபாவை இழந்ததோ அப்பொழுதே அடி வாங்கிக்கிட்டே இருக்கு. கேட்க கூட முடியும், அழுக கூட முடியலங்க. கொடுமையானது, அழுக கூட முடியல. பச்சிலம் பாலகர்களாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு காலம் வரும் எதிரிகள் என் சமூகத்தின் மீது பாய்வார்கள், உணவு தட்டில் பசியுள்ளவன் பாய்ந்தவரை போல பாய்வார்கள் என்றார்கள். அந்த ஹதீஸ் எல்லாம் படிக்கிற போது இது ஒரு காலம் வரும் நினைச்சாங்க. நாம் வாழ்கிற காலத்திலே வந்துருச்சு. எதிரிகள் முழுமையாக 57 வல்லரசுகளும் சேர்ந்து கொண்டு போய் ஒரு 20-30 லட்சம் மக்களுக்குள்ள நின்று அடக்குகிறார்கள். இன்னைக்கு அந்த மக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். 2 வருடமாக தொடர்ந்து யுத்த களத்தில் நிற்கிறார்கள். அதுல ஒரு பையன் பேசுறான் நிறைய, கடைசியா அவன் பேக்கை திறந்து காட்டுறதான் நமக்கு புரிஞ்சுது, இவ்வளவுதான் வாழ்க்கை. பேக்கை திறந்து காட்டுறா, எதை நோக்கி போற? திறந்து காட்டு போறான். உள்ள என்னடா இருக்குங்க? இந்த கேமராக்காரன் தேடுறா, ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு கஃபன் துணி மட்டும் இருக்கிறது.
இதுதான் வாழ்க்கை. இதை தூக்கித்தான் போயிட்டு இருக்கோம். என் அம்மா ஷஹீத், என் தம்பி ஷஹீத், என் அண்ணன் ஷஹீத், என் வாப்பா ஷஹீத், எல்லாரும் ஷஹீத், குல்லுகும் ஷஹீத். ஆனா சொல்றாங்க, ஆனா உரீது அன் முஸ்தஹித ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நானும் ஷஹீதாவதற்கு விரும்பித்தான் போய் கொண்டு இருக்கிறேன். எல்லா வீடுகள் எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு? என்ன முஸ்லிம்களுடைய உணர்வுல இருக்கு? ஒரு உணர்வும் இல்லாத சடனாக ஆக்கப்பட்டது. காரணம் என்னென்றால் தட்டி எழுப்புகிற ஆட்சியாளன் இல்லை, ஹலீஃபா இல்லை. ஹலீஃபா என்பது வேண்டும். அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நீ உலகம் முழுவதையும் முஸ்லிம்களை ஒன்றிணைக்கிற ஒரு ஆட்சியாளனை கொடு. இரண்டாவது, பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு உதவி இறக்கி அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்கள். அந்த மக்களுடைய ஒவ்வொரு செய்தியும் நம்மளால ஜீர்ணிக்கவே முடியலை. அல்லாஹ்விடத்துல இப்பொழுதும் இந்த நாள் அரஃபாவுடைய நோன்பு வைத்திருக்கிறோம், ஜும்மாவுடைய சிறப்புல இருக்கிறோம். இந்த நாளில் துஆக்களிலே சிறந்த துஆ என்று ஒரு பலவீனமான ஹதீஸ் வருகிறது, அரஃபாவுடைய நாளில் சேர்க்கப்படும் துஆ என்று. அந்த நாள்ல இருக்கிறோம். இன்னியும் சுரப்பா ஜும்மாவுடைய ஜும்மா தொழுகையில் ஈடுபட போகிறோம். அல்லாஹ்விடத்துல மன்றாடுகள். நாளைக்கு பெருநாள் திடலிற்கு கேட்கப்படுற துஆ அங்கீகரிக்கப்படுகிற துஆ. அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்காக தயாராக வாங்கள். யா அல்லாஹ் பலஸ்தீன் முஸ்லிம்களை அந்த பெரும் துயரத்திலிருந்து மீட்டு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹ் அதுக்குரிய தௌஃபீக்கை தருவாங்க.